நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். வினோத், தாவேக் அரசு பொறுப்பேற்று முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? இவர் வணக்கம் பிரகாஷ். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பட்ஜெட் தாக்கல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக 2026, 2027க்கான தமிழக வெற்றி கழகத்தின் பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் இன்று சட்டசபை கூடுகிறது. குறிப்பாக பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் மேலும் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் உள்ளே வரக்கூடிய நபர்களை சோதனை செய்வதிலும் போலீசார் தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். அதே போல மோப்பநாய்கள் உதவியுடன் தலைமைச் செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களிலும் மோப்பநாயுடன் சோதனையும் போலீசார் தற்பொழுது தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்து முதல் முறையாக பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறது. இந்த பட்ஜெட்டை நிதி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். சரியாக 10 மணிக்கு மேலாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் பல எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தலைமைச் செயலகத்தில் முன்னேற்பாடுகள் என்பது காலை முதலே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து இடங்களிலும் போலீசார் அந்த ரோந்து பணியிலே தான் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மோப்பநாயுடன் அதிக அளவு போலீசார் இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகம் பொறுத்தவரையில் எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய நிலையில் இன்று பட்ஜெட் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் மேகதாது அணை மற்றும் விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சட்டசபையில் அவர்கள் குரல் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னேற்பாடாக இந்த போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மே 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனை அடுத்துதான் ஜூன் 18ஆம் தேதி என்று, அதாவது கடந்த ஜூன் 18ஆம் தேதி என்று சட்டசபை கூடியது. 4 நாட்கள் சட்டசபை என்பது கூடியது. அதன் பின்னர் தேதி குறிப்பிடாமல் அந்த சட்டசபை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த 2026, 27க்கான பட்ஜெட் என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தலைமைச் செயலகம் முழுவதுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களை களத்தில் இருந்து வழங்கியமைக்கு நன்றி.